வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விவாதத்துக்குள்ள போக போறோம். உங்க பார்வைக்கு வந்த சில குறிப்புகள், கட்டுரைகள் அடிப்படையில தான் இந்த அலசல செய்றோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற விஷயம் ஈவே ராமசாமி பெரியாரோட விமர்சன மொழி, அதோட தாக்கம், அப்புறம் அதுக்கு கி வீரமணி என்ன மாதிரி நியாயப்படுத்தல்கள் கொடுக்கறாருங்கிறத பத்தின ஒரு மூலக்கட்டுரையோட பெரியாரின் விமர்சனமும் கி வீரமணியின் வக்காலத்தும் பகுதிகள். இது கொஞ்சம் உணர்ச்சிகரமான விஷயம்தான், அதனால கவனமா அணுகலாம். சரி, நம்ம நோக்கம் என்ன? பெரியாரோட பேச்சு மொழி பத்தின சர்ச்சை இருக்கு இல்லையா, அதை நியாயப்படுத்த வீரமணி சொல்ற வாதங்கள், அப்புறம் இந்த மூலக்கட்டுரை எப்படி அந்த நியாயப்படுத்தலை மறுத்து எதிர் விமர்சனங்களை வைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு, அதையும் நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? இந்த கட்டுரையை வச்சு அப்படியே பேசி பார்க்கலாமா? நிச்சயமா. இந்த அலசல் ஏன் இப்போ முக்கியன்னு முதல்ல யோசிக்கணும். இது சும்மா பழைய கதை இல்ல. வரலாற்று ஆளுமைகளை நாம எப்படி பாக்குறோம், இன்னைக்கு அரசியல் விவாதங்கள்ல மொழி எப்படி இருக்கு, மீடியாவோட பொறுப்பு என்ன, பகுத்தறிவுங்கிறத எப்படி பயன்படுத்துறோன்னு பல கேள்விகள் வருது. நமக்கு கிடைச்சிருக்கிற மூலக்கட்டுரை என்ன சொல்லுதோ அந்த கருத்துக்களை, அதோட வாதங்களை எந்த பக்கமும் சாயாம அந்த மூலத்தோட குரலா மட்டும் இங்க பார்க்க போறோம். இது எங்க சொந்த கருத்து இல்ல, அது தெளிவா சொல்லிடுறோம். அந்த மூலத்துல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு தரோம். ஓகே, முதல்ல அந்த மூலக்கட்டுரை சொல்ற மைய பிரச்சனைக்கு வருவோம். அதாவது, பெரியாரோட மொழி ரொம்ப கடுமையா இருந்துச்சு, சில நேரம் நாகரிகமா இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு நம்ம பார்க்கிற மூலக்கட்டுரையில கி வீரமணி விடுதலை பத்திரிகையில 6/7/2022 என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னு சொல்லுது. அந்த கட்டுரையை அதை எப்படி முன்வைக்குது? ஆமா, அந்த மூலக்கட்டுரை வீரமணியோட விளக்கத்தை விரிவா சொல்லுது. வீரமணி பெரியாரோட எழுத்துக்களையே கோட் பண்ணி, குறிப்பா குடியரசுல 2/5/2026 அண்ட் 15/11/2025 எழுதுனத சுட்டிக்காட்டி சில நியாயங்களை சொல்றதா அந்த கட்டுரை சொல்லுது. அதுல விஷயம், பெரியார் தன் வார்த்தைகள் சில சமயம் கடுமையா இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாருங்கிறது. அப்படியா? அவரே ஒத்துக்கிட்டாரா? சரி, அதுக்கு அவர் என்ன காரணம் சொன்னாருன்னு வீரமணி விளக்குறாரு. சொல்லுது. நியாயம் 1. ரொம்ப காலமா பிராமணர்கள் செஞ்சதா பெரியார் நினைச்ச சூழ்ச்சி பிரச்சாரத்தால மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த மூடநம்பிக்கை, பக்தி போர்வையில இருந்த கருத்துக்கள், அதை எதிர்க்க வேண்டி இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப மரியாதையான சாஃப்டான வார்த்தைகள் மக்கள் கிட்ட அசர் பண்ணல. பெரியாரோட வார்த்தைகளையே சொல்றதா வீரமணி கோட் பண்றாருன்னு மூல சொல்லுது. சரியானபடி தைக்காததால் தைக்கும்படி எழுதுகிறோம்னு, அதாவது கொஞ்சம் வீரியமான சொற்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. நியாயம் 2. இது இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக். உண்மைகளை மாத்தி எழுதுற சில பிராமண பத்திரிகை நிருபர்களை கண்டிக்கிறதுக்காக கடுமையான வார்த்தை தேவைப்பட்டுச்சுங்கிறது. உதாரணமா, சுதேசமித்திர நிருபர் ஒருத்தர பெரியார் ரொம்ப கடுமையா சாடினதை வீரமணி சொல்றதா மூல சொல்லுது. அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு யூஸ் பண்ற வார்த்தை சரியா இல்ல இன்னும் கடுமையா இருக்கணுமான்னு மக்களையே முடிவு பண்ண சொல்லிட்டாரு பெரியார்னு வீரமணி விளக்குனதை அகட்டுரை பதிவு பண்ணுது. ஆஹா, வீரவரியோட பாயிண்ட், மூலக்கட்டுரைப்படி பெரியாரோட அந்த கடுமையான மொழிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழலோட எதிர்வினை, குறிப்பா பிராமண ஆதிக்கம், மீடியாவுக்கு எதிரான போராட்டத்துல தேவைப்பட்ட ஒரு உத்தி. அப்படிதானா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் மூலம் சொல்லுது. வீரமணி வாதத்தோட சாரம் என்னன்னா, பெரியார் இந்த பிராமண பத்திரிகைகள் அதோட ஆசிரியர்களை எதிர்க்கும் போது தன்னோட வாசகர்களுக்கு ஒரு தெளிவான உறுதியான கொள்கை வழியை காட்ட வேண்டியிருந்துச்சு. அதுக்காகத்தான் அந்த வேகமும் கடுமையும் தேவைப்பட்டுச்சு. பிராமணர்களால நடந்ததா அவர் நினைச்ச அநீதிக்கு முன்னாடி தன் வார்த்தைகள் ஒன்னும் கண்ணியக்குறைவு இல்லைன்னு அவர் நம்பினாரு. அதோட தகுதிய வாசகர் முடிவுக்கே விட்டுட்டாரு. இதுதான் வீரமணி பெரியார் மொழியை நியாயப்படுத்துற விதம்னு மூலக்கட்டுரை சுருக்கமா சொல்லுது. சரி, வீரமணியோட இந்த விளக்கத்தை பார்த்துட்டோம். ஆனா நாம அலசுற இந்த மூலக்கட்டுரை இதை ஏத்துக்கல. இத வக்காலத்து வாங்குதல்னே சொல்லுது. அதாவது, ஒரு சைடா நியாயப்படுத்த ட்ரை பண்றதா கட்டுரை பாக்குது. இங்கதான் கட்டுரையே சூடு பிடிக்குது. கட்டுரையின் எதிர்வாதங்கள் என்ன? இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம்னு தோணுது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். மூலக்கட்டுரை இங்க ஒரு பெரிய யூ-டர்ன் எடுக்குது. அது வீரமணி மேலையும் திராவிடர் கழகம் தீகா மேலையும் கடுமையான விமர்சனங்களை வைக்குது. அதோட மையவாதம் ஒரு மாதிரி இரட்டை நிலைப்பாடு, இல்லனா இரட்டை வேஷம் இருக்குன்னு குற்றம் சாட்டுது. இரட்டை வேஷமா? எதுல? பெரியார் அவர் காலத்துல எதிரிகள் மேல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாரு? கடுமையான மொழி, மீடியாவுல உண்மைய மாத்தி சொல்றது, இதெல்லாம் தானே. அதே குற்றச்சாட்டு இன்னைக்கு வீரமணிக்கும் தீகாவுக்கும் அதோட பத்திரிகை விடுதலைக்கும் அப்படியே பொருந்ததுன்னு கட்டுரை வாதிடுது. அதாவது, அவங்க மத்தவங்கள எவ்வளவு கடுமையா வேணா திட்டலாம், ஆனா அவங்கள நோக்கி அதே மாதிரி விமர்சனம் வந்தா தாங்கிக்க முடியாம
கட்டுரையே சொல்ற மாதிரி மூக்கால் அழுகிறார்கள்னு சொல்லுது. இது ரொம்ப காட்டமான வார்த்தை. ஒரு சின்ன விமர்சனத்தை கூட தாங்காம புலம்புறாங்கன்னு அர்த்தம் போல. இது ஒரு ஸ்ட்ராங்கான குற்றச்சாட்டு தான். வேற என்ன எதிர்வாதங்களை கட்டுரை சொல்லுது? அடுத்ததா, பெரியாரோட கடுமையான மொழி பிராமணங்களை மட்டும்தான் குறி வச்சதுன்னு வீரமணி சொல்றத கட்டுரை நேரடியாவே மறுக்குது. பெரியார் அந்த எல்லைய தாண்டி பலரையும் ரொம்ப கடுமையா பேசியிருக்காருன்னு சொல்லி சில உதாரணங்களையும் லிஸ்ட் போடுது. இது வீரமணி நியாயப்படுத்தினதோட அடிப்படையே கேள்வி கேட்குது. ஓ, அப்படியா? யார் யாரையெல்லாம் அப்படி பேசினதா மூலம் சொல்லுது? அந்த மூலக்கட்டுரை தர லிஸ்ட் கொஞ்சம் பெருசுதான். முதல்ல தம் மனைவி நாகம்மையே அவங்க கோயிலுக்கு போன ஒரு சமயத்துல தாசின்னு சொன்னதா கட்டுரை சொல்லுது. இது பர்சனல் லைஃப்லயும் கடுமையான மொழி இருந்திருக்குன்னு காட்டுறதா அது சொல்லுது. ம், அடுத்து திமுகவினர் ஒரு கட்டத்துல அவங்கள வேசி மகன்கள்னு திட்டுனதா கட்டுரை சொல்லுது. இது பிராமணங்களை திட்டுனதா சொல்ற வார்த்தையை விட கடுமையானதுன்னு அது குறிப்பிடுது. ஓ, தமிழர்களையே மொத்தமா காட்டுமிராண்டிகள்னு சொன்னதாவும், அப்புறம் கம்யூனிஸ்டுகள், இஸ்லாமியர்கள்னு மத்த கொள்கைக்காரங்க மதத்துக்காரங்களையும் கூட கடுமையா விமர்சிச்சதா மூல சொல்லுது. அப்படியா? ரொம்ப ஷாக்கிங்கா, நம்ம தமிழ் மரபோட அடையாளமா இருக்கிற திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மலத்தோட ஒப்பிட்டு பேசினதாவும் கட்டுற ஒரு சம்பவத்தை சொல்லுது. என்னது? திருக்குறளையா? ஆமா, மூலம் அப்படிதான் சொல்லுது. தலித்துகளை பத்தி பேசும்போது நம்மில் கீழான மக்கள்னு சொன்னதாவும் மூலம் காட்டுது. இதுக்கெல்லாம் முரணா ஒரு பிராமணனான ராஜாஜிய அவர் சாகுற வரைக்கும் நண்பர் ராஜாஜின்னு சொன்னதையும் கட்டுரை குறிப்பிடுது. இந்த பட்டியல் இது வீரமணி சொன்ன அந்த பிராமண எதிர்ப்பு சூழல்ங்கிற விளக்கத்துக்கு டோட்டலா வேற மாதிரி ஒரு சித்திரத்தை கொடுக்குது. பெரியாரோட மொழி பிரயோகம் ரொம்ப பரவலா பலரையும் தாக்கின மாதிரி இந்த கட்டுரை சொல்லுது. ஆமா, அதுதான் கட்டுரையோட முக்கியமான வாதங்கள்ல ஒண்ணு. இதோட வச்சு கட்டுரை ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட முன்வைக்குது. பெரியாரோட இந்த பரவலான கடுமையான பேச்சு ஒருவேளை அவரோட மனரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலா இருந்திருக்கலான்னு சொல்லுது. இது அந்த கட்டுரையோட ஒரு ஊகம்தான். அப்புறம் அது ஒரு படி மேல போய் பெரியார தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு இயல்பாவே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துற ஒரு மாதிரி ட்ரெயினிங் கிடைச்சிருதுன்னு வாதிடுது. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஆனா கான்ட்ரவர்ஷியலான கருத்து. இத விளக்க கட்டுரை ஏதாவது கம்பாரிசன் கொடுக்குதா? கொடுக்குது. மகாத்மா காந்திய உதாரணம் காட்டுது. காந்திய விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அவங்க பொதுவா தரக்குறைவா எழுதுறதில்ல. அதுக்கு காரணம் காந்தியே அப்படி பேசினதில்லைன்னு கட்டுரை சொல்லுது. அதனால அதோட முடிவு என்னன்னா, எதை ஈவேராசாமி விதைத்தாரோ அதேதான் அவர் அறுவடை செய்தார், அவரை பின்பற்றும் அவர்களும் அதே அறுவடை செய்கிறார்கள்ங்கிற மாதிரி முடியுது. அதாவது கடுமையான விமர்சனம் வர்றதுக்கு பெரியாரோட மொழியும் ஒரு காரணம்னு மூலம் சொல்லுது. சரி, இந்த கடுமையான எதிர்வாதங்களுக்கு அப்புறம் கட்டுரை வீரமணி தீகா மேல வைக்கிற அந்த அறிவு மோசடி போலி பகுத்தறிவு குற்றச்சாட்டுகளுக்கு வருதா? அதை நிரூபிக்க ஏதாவது கான்கிரீட்டான உதாரணம் இருக்கா? ஆமா, மூலக்கட்டுரை இந்த குற்றச்சாட்டுகளை சும்மா வாழ்த்தையோட நிறுத்தல. அத நிரூபிக்க முயற்சி பண்ற மாதிரி 2 குறிப்பிட்ட சம்பவங்களை விரிவா பேசுது. இந்த உதாரணங்கள் வழியா விடுதலை பத்திரிகையோட நிலைப்பாடுலையும் வீரமணியோட அணுகுமுறையிலையும் இருக்கிறதா அது நினைக்கிற இரட்டை வேஷத்தை வெளிச்சம் போட்டு காட்ட முயற்சி பண்றதா தெரியுது. முதல் உதாரணம் என்ன? உதாரணம் 1, மீஞ்சூர்ல பெரியார் சிலை உடைச்ச சம்பவம், ஜூலை 2020. மூலக்கட்டுரைப்படி விடுதலை 31/07/2020 என்ன நியூஸ் போடுதுன்னா, திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம், அவமதிப்பு, காவிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு தலைப்பு. அது திமுகவோட சீனியர் லீடர் அன்பழகன் திறந்து வச்ச சிலனும், இத செஞ்சவங்க விஷமிகள்னும், சந்தேகம் காவிகள் அதாவது ஹிந்துத்துவ ஆட்கள் மேலனும் நியூஸ் சொல்லுது. திமுக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, போராட்டம் எல்லாம் நடந்துச்சு. சரி. ஆனா இங்கதான் கட்டுரை தன்னோட மெயின் பாயிண்ட வைக்குது. அடுத்த நாளே போலீஸ் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க காவிகள் இல்ல, திமுக கட்சிக்காரங்க சிலர் தான் காலிகள்னு மூலம் சொல்லுது. இத செஞ்சாங்கன்னு போலீஸ் ரிப்போர்ட் சொன்னதா மூலம் வாதிடுது. ஆனா விடுதலை பத்திரிகை இந்த உண்மைய கண்டுக்கவே இல்ல, திருத்தமோ இல்ல ஃபாலோ அப் நியூஸோ போடவே இல்லைன்னு கட்டுரை சொல்லுது. அப்போ கட்டுரை சொல்றது உண்மை தெரிஞ்சும் விடுதலை அதை மறைச்சிடுச்சுங்கிறதா? கடுமையா செய்தி மோசடின்னு குற்றஞ்சாட்டுது. தன்னோட ஆட்கள் செஞ்ச தப்புக்கு அரசியல் எதிரி மேல பழி போட பாக்குறாங்கன்னு சொல்லுது. ஒரு சின்ன சில உடைப்பு விஷயத்திலே இப்படி உண்மைய மறைச்சா பெரிய முக்கியமான விஷயங்கள்ல இவங்களை எப்படி நம்புறதுன்னு கேள்வி கேக்குது. இந்த மாதிரி வேலைகள் தான் தங்கள மாதிரி விமர்சகர்களை மூலக்கட்டுரை ஆசிரியர் அவங்க மேல கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வைக்குதுன்னு சொல்லுது.
முதல்ல பெரியார் மானமிக வீரமணின்னு மரியாதையா சொன்னாலும் இந்த மாதிரி மோசடிய பார்க்கும்போது கடுமையா திட்டாம இருக்க முடியலன்னு மூலம் தன் நிலைப்பாட்டை விளக்குது. இது மீடியா எத்திக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. ரெண்டாவது உதாரணம் என்ன சொல்லுது? அதுவும் இதே மாதிரி இரட்டை நிலைப்பாடா? ஆமா, உதாரணம் 2 அமர்நாத் யாத்திரை துயரத்துல விடுதலையோட அப்ரோச். மூலக்கட்டுரைப்படி விடுதலை 9/7/2022 அமர்நாத் யாத்திரையில திடீர்னு பெருமழை வந்து மாட்டி 20 இந்து பக்தர்கள் இறந்து போன செய்திய போடுது. அதோட தலைப்பு, இதுதான் கடவுள் சக்தி பக்தி, அமர்நாத் புனித யாத்திரையாம், 20 பக்தர்கள் உயிர் பலியாம். செய்தியோட முடிவுல கடவுளை நம்பிச் சென்றோர் கைவிடப்பட்டனர்னு கிண்டலா சொன்னதா மூலம் சொல்லுது. ஓ, இங்கதான் மூலக்கட்டுரை தன்னோட விமர்சனத்தை ஆரம்பிக்குது. ஒரு பகுத்தறிவு பத்திரிக்கை கடவுள் நம்பிக்கையை கேள்வி கேட்டு இப்படி செய்தி போடலாம், அதுல தப்பில்லைன்னு அது ஏத்துக்குது. ஆனா பிரச்சனை வந்து கன்சிஸ்டன்சி இல்லாததுதான்னு சொல்லுது. கன்சிஸ்டன்சி இல்லையா? எப்படின்னு சொல்றாங்க? நூத்துக்கணக்கான கிறிஸ்தவங்க செத்தாங்க இல்லையா? அப்போ சர்வ வல்லமை பொருந்திய இயேசுவை நம்பிச் சென்றோரை கைவிட்டாரான்னு விடுதலை தலையங்கம் எழுதுச்சா? இல்லனா மெக்காவுல ஹஜ் போகும்போது பல தடவை கூட்டம் நெரிசல்ல சிக்கி நூத்துக்கணக்கான முஸ்லிம்கள் செத்து போனாங்க, அப்போ எல்லாம் அறிந்த அல்லாவின் சக்தி இவ்வளவுதானா? அல்லனா அல்லாவ நம்பிச் சென்றவர்கள் கைவிடப்பட்டார்களான்னு விடுதலை கேள்வி எழுப்பிச்சா? இல்லையேன்னு மூலம் கேக்குது. ஆக கட்டுரை சொல்றது என்னன்னா, இந்து மத நிகழ்வுகளை மட்டும் டார்கெட் பண்ணி பகுத்தறிவு பேசுறதும், மத்த மத துயரங்கள்ல அமைதியா இருக்கிறதும் ஒரு மாதிரி செலக்டிவ் ரேஷனலிசம் அப்படிங்கறதா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது மூலம் போலி பகுத்தறிவு, அறிவு மோசடின்னு ரொம்பவே கடுமையா சாடுது. வீரமணிக்கு கிறிஸ்துவ கடவுள் கர்த்தர் தண்டிச்சிடுவார்னோ, இஸ்லாமிய கடவுள் அல்லாஹ் தண்டிச்சிடுவார்னோ பயமா? ஆனா ஹிந்து கடவுள் மட்டும் தண்டிக்க மாட்டாங்க, அதனால தைரியமா கிண்டல் பண்ணலாமா? இப்படி மதத்தை பார்த்து பகுத்தறிவு வேஷம் போடுறத மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டுங்கிற அயோக்கியவான்கள்னு ரொம்ப கோவமா மூலக்கட்டுரை திட்டுது. மறுபடியும் சொல்றேன், இது மூலக்கட்டுரையோட மொழி. இந்த விமர்சனமும் ரொம்பவே கடுமையானது. இதோட ஒட்டுமொத்த விளைவு என்னவா இருக்கும்னு கட்டுரை சொல்லுது. மூலத்தோட முடிவுரை என்னன்னா, இந்த மாதிரி இரட்டை வேஷமும் போலி பகுத்தறிவும் தான் தீகாவினர் மேல தங்கள மாதிரி ஆளுங்க இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த தூண்டுதுன்னு சொல்லுது. அடியாத மாடு படியாதுங்கிற பழமொழியையும் கோட் பண்ணுது. இந்த நிலைப்பாடு கடைசியில இவங்களோட ஆசானா பாக்குற பெரியார் மேல வர்ற விமர்சனங்களுக்கும் வலு சேர்க்கும்னு அந்த மூலம் சொல்லுது. அப்போ இந்த மொத்த அலசலோட முடிவுல நாம எங்க நிக்கிறோம்? ஒரு பக்கம் பெரியாரோட கடுமையான மொழி, அது சூழலுக்கு ஏத்த மாதிரி நியாயப்படுத்த வீரமணியோட முயற்சி. இன்னொரு பக்கம் நாம அலசின மூலக்கட்டுரையோட கடுமையான எதிர் விமர்சனங்கள். அதிங்க பெரியாரோட மொழி பிராமணர்களை மட்டும் தாக்கலன்னும், அவரை பின்பற்றதா சொல்ற இன்னைய தீக்காவும் விடுதலையும் மீடியா விஷயத்திலையும் பகுத்தறிவை பயன்படுத்துறதுலயும் இரட்டை வேஷம் போடுறாங்க, சார்பு நிலை காட்டுறாங்கன்னு குற்றஞ்சாட்டுது. அந்த மீஞ்சூர், அமர்நாத் உதாரணங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமா காட்டப்படுது. ஆமா, இது ஒரு சிக்கலான பல லேயர்ஸ் இருக்கிற ஒரு சித்திரம் தான். பெரியாரோட மொழி கடுமையா இருந்துச்சுங்கிறது ரெக்கார்டடாவும் உண்மை. அது அப்போதைய அரசியல் சமூக போராட்ட சூழல்ல வச்சு புரிஞ்சுக்க நியாயப்படுத்த முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குது. ஆனா நாம பார்த்த அந்த மூலக்கட்டுரை மாதிரி எதிர்வாதங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த மொழி பிரயோகத்தோட நோக்கம், வீச்சு சொல்லப்படுறதை விட பெருசா இருக்கலாம், சில சமயம் பர்சனல் அட்டாக்கா கூட இருந்திருக்கலாம்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த மரபோட தொடர்ச்சியா தங்களை காட்டிக்கிறவங்க கிட்டயும் அதே மாதிரி பிரச்சனைகள், கடுமையான மொழி இல்லனா மூலக்கட்டுரை சொல்ற மாதிரி இரட்டை நிலைப்பாடுகள் தொடருதுன்னு வாதிடுது. குறிப்பா மீடியாவை எப்படி கையாள்றது, கொள்கைகளை எவ்வளவு உண்மையா நேர்மையா ஃபாலோ பண்றதுங்கிறத பத்தின ரொம்ப